அனைவருக்கான காய்ஸ் பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே ஆர்ஆர்பி சிடிஜி சரியா ஆர்பிஎஃப்க்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களோ அவங்களுக்கான அட்மிட் கார்டு அட்மிட் கார்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே உங்களுடைய ட்ராவல் பாஸ் தான் உங்களுடைய டவுன்லோட் பண்ணிக்கலான்ற ஒரு ஆப்ஷன் வந்துருந்துச்சு. தற்போது தான் உங்களுடைய ஆல் டிக்கெட்டே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்னை ஜோனில் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களோ தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் சென்னை சென்டருக்கு எக்ஸாம் போகிறீங்களோ அவங்களாம் தாராளமாக உங்களுடைய ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலாம். ஓகேங்களா. யாரும் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலையும் உங்களுடைய ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இன்றைக்கி மெசேஜ் வராதவங்க வீடியோ காலையிலையோ இல்லைன்னா மறுநாளோ கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமா இந்த மாதிரி சேம் ப்ராசஸில் இன்டிமேட் மெசேஜ் வந்துடும் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலான்றதை தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. நான் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் சரிங்களா. சப்போஸ் யாருக்குன்னா லிங்க்கு தேவைப்பட்டாலையும் சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன் ஓகேங்களா. ஆனால் சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் என்னோடய கெஸ்ஸிங் படி சென்னை சென்ட்ரலேருந்து போனால் ஒரு 2-3 பஸ்ஸு நீங்கள் ட்ராவலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த சென்டருக்கு நான் எக்ஸாம் போயிருக்கேன். காலேஜிலேருந்து ஒரு லெக்சரர் சரிங்களா, அந்த போஸ்டிங் நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். சென்னை சென்டருக்கு சேம் அதே சென்டரில் எனக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அது 3rd பேட்ச் சரிங்களா. 3rd பேட்சுக்கே நான் கிட்டத்தட்ட ஒரு 9:30-10 மணிக்கு சென்னை சென்ட்ரல் போயிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 பஸ்ஸுக்கு சேஞ்சு பண்ணுற மாதிரி தான் ட்ராவலிங் ரொம்ப லாங்காக இருந்துச்சு. ஏன்னா சென்னைனாவே டிராஃபிக் ஏரியா. கிட்டத்தட்ட நீங்கள் ட்ராவல்ஸே 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. நீங்கள் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலையும் கிட்டத்தட்ட உங்களுடைய ட்ராவலிங் டைமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அப்ளிகேஷன் போட்டவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய முதல் சிட்டி சரியா, இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. உங்களுடைய சிட்டி இவங்களுக்கு ட்ராவல் பாஸ் அப் அண்ட் டவுனு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு ஓகேவா. தற்போதைக்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களோ நீங்கள் எல்லாருமே உங்களோட அட்மிட் கார்டு ஜஸ்ட் இப்போ தான் வந்தது, எனக்கு வந்தது இப்போ தான். அதனால் உங்களுடைய அப்ளிகேஷன் போட்டவங்க யாராக இருந்தாலும் உங்கள் அட்மிட் கார்டு சரியா கால் லெட்டர் அப்படின்னு இந்த ஆப்ஷன் வந்திருக்கான்றதை பாருங்கள். ஒன் பை ஒன்று செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு இருந்தால் நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, சென்டர் எப்படி பார்க்குறதுன்னு நான் ஒன் பை ஒன்னாக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு உங்களுடைய ட்ராவல் பாஸ் இருக்கும். அந்த ட்ராவல் பாஸை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னா கேட்டுங்க. நீங்கள் எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எந்த சென்டருக்கு போகிறீங்களோ முதல் அவங்களுடைய அந்த போகும்போது உங்களுடைய டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது எப்படின்றது நான் சொல்கிறேன். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்துங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுத்துங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணீங்களோ சரிங்களா, எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா. ஏன்னா நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ட்ரெயின் டிக்கெட் பாஸ் அங்கே எலிஜிபிள் ஆகும் சரிங்களா. எனக்கு ட்ரெயின் டிக்கெட் பாஸ் வந்துச்சு, நான் டைரெக்டாக ட்ரெயினில் போகலாமா? நோ, அப்படி போகக்கூடாது. நாட் எலிஜிபிள். உங்களுக்கு ட்ரெயின் பாஸ் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டிங் டைம் அன்றைக்கி ஒரு 4 days பிஃபோர் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய்ட்டு உங்களுடைய டிக்கெட்டை புக் பண்ணிங்க ஓகே. நீங்கள் எந்த ட்ரெயினில் போகிறீங்க, எந்த ட்ரெயினில் ரிட்டர்ன் ஆகிறன்றது அவங்க கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க சரிங்களா. இப்போது அட்மிட் கார்டுக்கு நான் ஆப்ஷன் கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸ்லோ பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட் ரயில்வே ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் சரியா. ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் 2nd to 18 உங்களுக்கு கிட்டத்தட்ட 2ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க.
கிட்டத்தட்ட எத்தனை நாள் நடக்குதுன்று நீங்களே பார்த்துங்க. 10 நாள். சரிங்களா? இதில் ஒரு 8, அதில் ஒரு ஓ மை காட், கிட்டத்தட்ட 16 நாட்கள் உங்களுடைய செலெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த டைமில் ரிப்போர்ட்டிங்கோ அந்த டைம் கூட நீங்கள் பிஃபோராக போகிற மாதிரி போங்க. என்னுடைய சென்டர் இதுதாங்க, எக்ஸாம் சென்டர் இருந்து யாரெல்லாம் இந்த சென்டருக்கு வரீங்களோ ஜஸ்ட் ஒரு 500 மெசேஜ் போடுங்க. நம்ம சென்னை எக்மோரில் சென்னை எம்ஜிஆர் ரயில்வே நிலையத்தில் சந்திப்போம், சென்டரில் சந்திப்போம். சரிங்களா? இந்த சென்டரில் தான் எங்களுக்கு தற்போதைக்கு ஆல் டிக்கெட் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. என்னோடய பேட்ச் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு கூப்பிட்ருக்காங்க ரிப்போர்ட்டிங். சரிங்களா? 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். என்னோடய கெஸ்ஸிங் படி 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. 2:30 மணி வரைக்கும் என்னுடைய உள்ள எக்ஸாம் முடிய டைம். செகண்ட் பேட்ச்சு அப்ளிகேஷன் போட்டவங்க யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒரு 500 மெசேஜ் போடுங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து டைரக்ட் லிங்க் அனுப்பிச்சிருங்க, நான் என்னோடய ஆல் டிக்கெட் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க டைமிங் சொல்லுங்கள். என்னோடய டைமிங்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த டைமில் தான் எனக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ரிப்போர்ட்டிங் 11 மணி, கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்குள்ளே நான் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிடணும். ஐடி வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு என்னுடைய சீட்டில் போய்ட்டு நான் உட்காந்துட்டு என்னோடய ஐடி பாஸ்வேர்டெல்லாம் போட்டு எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் தான், ஏன்னா சிஸ்டம் பேசிக் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செலெக்ஷனுக்கு யாரெல்லாம் வரன்றீங்களோ டிக்கெட்டை போய்ட்டு முதல்ல SC ST மாணவர்கள் வந்து உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட் ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து ஆல் டிக்கெட்டு ரெண்டுமே கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பிஃபோராக போங்க. பிஃபோராக ஏன் சொல்கிறேன்னா அங்கே ரொம்ப லாங்காக போகணும், சென்ட்ரல்லேருந்து ரொம்ப லாங்கு. ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களுடைய சென்ட்ரலுக்கு போகக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பிஃபோராக சென்னை சென்ட்ரலுக்கு வந்துடுங்க. சென்னை சென்ட்ரலுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரெயினில் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், முன்னாடியே பிஃபோராக போயிடுங்க. ஏன்னா ரொம்ப லாங்கு, பஸ்ஸுனாவோ 1-2 தான் டைமுக்கு பஸ், அங்கே கண்டினியூவாக பஸ்ஸு வராது. சரிங்களா? அதனால் யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, பிஃபோராக போங்க. சரிங்களா? இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால் லெட்டர். கால் லெட்ரு நீங்கள் கிளிக் பண்ணாவே டேட்டா பிடிஎஃப்பில் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகினோடனே உங்களுடைய ஆல் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மெயில் ப்ளஸ் வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கான்றதை செக் பண்ணிவிடுங்க. வந்துட்டு இருந்தால் நீங்கள் தாராளமாக அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் சென்டர் A to Z தெளிவாக இருக்கும். சேம் இதே உங்களுக்கு எக்ஸாம் சென்டராக இருந்தால் நீங்கள் பிஃபோராக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிஷ்னலாக சொல்கிறது ஒன்று தான், ரொம்ப நல்ல சென்டர் தான், சூப்பராக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி ப்ரூஃபு எல்லாமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி ரூம், நம்மளுடைய செக்யூரிட்டி எல்லாமே வந்து பக்காவாக ஹேண்டில் பண்ணுறாங்க. சரிங்களா? எல்லாமே நம்ம பேக் லக்கேஜ் எல்லாமே வந்து பக்காவாக நீங்கள் ஒரு இடத்துல சப்மிட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்களுடைய கிளாஸ்க்கு என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் போகக்கூடிய நபர் எந்த வரியும் பண்ண வேணாம். எல்லாத்துக்குமே அங்கே சேஃப்டி லாக்கரெல்லாம் இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளமே கிடையாது. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு தாராளமாக தைரியமாக போகலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல சென்டர் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்டரில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்ரு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பஸ்ஸில் மட்டும் ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அதனால் எந்த வரியும் பண்ணிக்க வேணாம். எல்லோரும் செலெக்ஷன் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லா பண்ணுங்கள். அனைவருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். சரிங்களா? எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். திருப்பியும் இதே போல் ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப ரேர். இந்த சரிங்களா, கான்ஸ்டபிள் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டு ரொம்ப ரேரு.
அதனால் வரும்போது காற்றுள்ள போது தூற்றிக்கோள், சரிங்களா? அப்ளிகேஷன் வரும்போது கரெக்டாக பயன்படுத்திக்கினீங்க. எக்ஸாமும் அதே போல் நல்லா பண்ணுங்கள். இருக்கிற கொஞ்ச நாளைக்கு உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. சில புக்கை கூட முறைச்சி பாருங்கள். அந்த புக்கை முறைச்சி போய் ஏதோ ஒரு கேள்வியோ ஏதோ ஒரு பதிலோ எங்கேயோ உங்களுக்கு பார்த்த மாதிரியே இருக்கும். கொஷின் பார்த்தோன்னா எக்ஸாம் சென்டரில் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், சரிங்களா? நல்லா பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு சொல்லுங்கள். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணுறது எப்படி, நம்மளோட வீடியோ கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, சரிங்களா? சொல்லுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ரீசனபிளாக நம்ம மெசேஜ் வந்துச்சு. வீடியோ நான் 2100 பார்க்காத டைமிங் பார்த்துங்க. 11 மணிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுகிறேன், சரிங்களா? வீடியோ 11 மணி ஆக போகுது. உங்களுக்கொசரம் நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஏன்னா விஷயம் தெரிஞ்ச உடனே எப்போயுமே வந்து உடனே பாஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இது ஆல் டிக்கெட்டை வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்கிறோம், ரொம்ப அதிகம், சரிங்களா? அதனால தான் உடனே நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. நல்ல தகவல் வந்துட்டு இருக்கும் கண்டினியூவாக. எப்பயுமே டிலே பண்ண மாட்டேன். எதாக இருந்தாலையும் உடனே ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவேன், சரிங்களா? எல்லாருக்கும் நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. கொஞ்சம் பேசுகிறதா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்மளோட லாங்குவேஜ் அந்த மாதிரி. நான் நம்ம லாங்குவேஜ்ன்றதை விட என்னுடைய ஃபீல்டு வந்து எனக்கு கொஞ்சம் புதுசு. யூடியூபராக ஆகிறது கொஞ்சம் புதுசு. போக போக உங்களுடைய தயவால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவேன் நண்பர்களே. உண்மையை ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு, சரிங்களா? நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.